ஆகிடும்னு நான் பயப்படுறேன். சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுதானே சொல்லி ஆஃப் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பயனுள்ளதா ஆக்கணும்னா என்ன பண்ண முடியும்னா, கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு அப்புறமா அது சம்பந்தப்பட்ட கேள்விகளா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கோ அல்லது அதனுடைய காரியங்களை நம்ம இன்னும் அதிகமா பேசுறதுக்கோ இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நான் என்னுடைய ஒரு பார்வையில இருந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுடைய அனுபவத்துல இன்னும் நீங்க 4 காரியம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அதுக்கு இன்னும் ஒரு 4 ஆங்கிள் இருந்து அதற்கு உண்டான சந்தேகங்கள் வரும். இப்ப நம்ம சந்தேகத்தோட நம்மளுடைய ஊழியத்தை நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட அந்த சந்தேகத்தை இன்னொருத்த நம்ம பகிர்ந்து கொண்டு கிளியர் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். இந்த ஒரு செட்டப் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. அப்படி போனா நல்லது. ரெண்டாவது, யூடியூப்ல ஜான் மனோகர் ராஜன் தேடாதீங்க, அது பழைய பேரு ஜெயம் ராஜன் மினிஸ்ட்ரிஸ். அதற்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது ஜெயம் ஜான் மனோகர், அது ரொம்ப நீளமா போகுதுன்னு சொல்லி ஷார்ட்டாக ஜெயம் ராஜன் தான் இருக்கும். ஸோ நீங்க வெறும் ஜெயம் ராஜன் கொடுத்தாலே யூடியூப்ல வந்துடும். சரி, ஒரு சின்ன ஜோம் வந்து ஸ்டார்ட் பண்ணோமா? ஆண்டவரே துதிக்கிறோம், உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியாரே ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்டு உன்னுடைய ராஜ்யத்தின் பணியில இந்த உன்னதமான ஊழியத்துல எங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்து இந்த பெரிய பொறுப்பை எங்கள் கையில கொடுத்து கர்த்தர் எங்களை இந்த காரியத்துக்காக அழைத்திருக்கிற பெரிய கிருபையை நினைத்தும் நன்றி சொல்லணும். எங்களோட படிச்சவங்க, எங்களோட திறமை உள்ளவங்க, எங்களோட ஞானம் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனாலும் எங்கள் தேவன் எங்களை தெரிந்து கொண்டதை நினைத்து உமக்கு நன்றி சொல்லி, எந்த நோக்கத்தோட தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்நாளில் முற்றிலுமாய் நிறைவேற்றத்தக்கதாக ஒரு ஜீவிக்க அந்த ஒரு எங்களுடைய ஓட்டம் அந்த நோக்கத்துல ஓடி முடிக்க கடைசியில ஒரு முன்னால் வந்து நிற்கும் போது செய்து முடித்தவர்களாக வந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட இடைவிடமாக கெஞ்சுகிறோம். உமது பிரசன்னம் இங்கே நிரம்பி இருக்க வேண்டும் நினைக்கிறோம். தேவனே, இந்த நாளில் நாங்கள் வந்தது, கூடினது, நாங்கள் பேசினது எங்கள் ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாகவும் நாங்கள் உங்களுக்குள்ள இன்னும் மூன்று கட்டப்பட்டு அதாவது உங்களுக்குள்ள வேர் கொண்டு நிற்க ஏது உள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களோட இடைவிட விடுமாக இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் நூற்றாண்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பின்னால அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுதான் சபை ஸ்டார்ட் ஆகிற பீரியட். இப்போ நம்ம 21 நூற்றாண்டுகள் கடந்து வந்து நிறைய மாற்றங்களுக்கு அப்புறம் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, அந்த முதல் நூற்றாண்டு அவங்க எப்படி செஞ்சாங்க, அவங்க ஊழியத்தின் காரியத்தை எப்படி எடுத்து செஞ்சாங்க, எவ்வளவு தியாகத்தோட செஞ்சாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்க கிட்ட இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொடுக்கிறதுக்கு ஏதுவாய். இப்போ அவங்களுடைய மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, என்ன நோக்கத்தோடு அவங்க அந்த ஊழியத்தை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்தாபனம் கட்டி எழுப்புறதோட அல்லது பல ஆயிரம் பேரோட அல்லது பல 100 சபைகளை எழுப்ப வேண்டும், இந்த வருஷத்துல நான் இவ்வளவு செய்யணும் அவ்வளவு செய்யணும்னு அப்படி மூவ் பண்ண மாதிரி நம்ம முதல் 100 ஆண்டுகள்ல சபையினுடைய நடவடிக்கையை நம்ம பார்க்கவே இல்லை. ஆனா சபை பல மடங்கு வளர்ந்து கொண்டே வந்துச்சு. ஆனா அந்த ஊழியர்கள் எந்த நோக்கோடு செஞ்சாங்க அப்படிங்கறத அவங்க எழுதியே வச்சிருக்காங்க. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார், 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனத்துல 1 பேதுரு 5:4, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்றாங்க. இப்ப நம்ம மேய்ப்பர்கள் தான், நமக்கு கீழே 10 பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நம்ம 10 பேர் நம்ம நம்புறாங்க. நம்ம சொல்றது ஆண்டவருடைய கைடன்ஸ் எடுக்கிறாங்க. ஐயா சொன்னா கரெக்டா இருக்கும், ஐயா கேட்டு செய்யணும்னு சொல்லி நம்மை நம்புற 10 பேர் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுக்குறாரு. பேதுரு என்ன சொல்றாங்க, உங்களை நம்புற 10 பேர் வராங்க, நீங்க அவங்க மேய்ப்பரா இருக்கீங்கல்ல,
நம்மள மாதிரி இருக்கிற மேய்ப்பர்களுக்கெல்லாம் பிரதான மேய்ப்பர் வந்து இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் திரும்ப வர போறாரு. அவர் வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? வாடாத மகிமையுள்ள கிரீடம் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 4வது வசனம் பார்த்தோம். முதல் 3 வசனம் பார்த்தோம்னா அந்த ஊழியத்தை எதின் அடிப்படையில செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அப்ப ஊழியத்தின் நோக்கம் என்னவா இருக்கு? பேர் என்ன நோக்கத்தோட செஞ்சாங்க? என்ன நோக்கத்தோட ஓடுறாங்க? ஒரே நோக்கம் தான், மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அடுத்து பவுல் சொல்லும்போது தன்னுடைய கடைசி நிருபத்துல 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. இப்ப பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டு, அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு பட்டம், பதவி, அங்கீகரிப்பு, அலங்காரம், பெரிய லெவல்ல என்னுடைய பேர் பிரபலம் அதெல்லாம் இல்லையா. ஒரே நோக்கம் தான், என்னது? நீதியுள்ள ஒரு கிரீடம் இருக்க. அவங்க ஒர்க் பண்ணதெல்லாம், அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம், அவங்களுடைய கனவெல்லாம், அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் வரும்போது எனக்கு என்ன கொடுக்கணும்? கிரீடம் கொடுக்கணும்னு சொல்லி. இப்ப இன்னைக்கு 21 நூற்றாண்டுகள் கழித்து நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு ஊழியத்துக்கு நம்ம நிறைய முயற்சிகள் இருக்கிறோம். நம்மளுடைய காரியங்கள் நிறைய தியாகங்கள் பண்றோம். நம்ம ஆண்டவருக்காக இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி ஒரு வேகம் கொண்டு, ஒரு வெறி கொண்டு நம்ம செயல்படுறதுக்கு முயற்சி செய்யணும். இப்ப நம்மளுடைய எதுக்காக நீங்க இப்படி செய்வீங்கன்னு சொல்லி நம்மளை யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய இதயத்துல ஆண்டவர் ஒரு நாள் என்ன பார்க்கும்போது என்னன்னு சொல்றோம்? நல்லது, உத்தமமும் உண்மையமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்த, அதனால நீ அநேகத்துல அதிகாரியா இருன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லணுங்கிற வாஞ்சையோட தான் நாம செயல்படணும். ஆனா இப்படி நம்ம உற்சாகம் கொண்டு ஆண்டவர் வரும்போது அவரால நான் ரெகனைஸ் பண்ணப்படணும், அவரால நான் அப்ரிஷியேட் பண்ணப்படணும்னு சொல்லி நாம ஆசைப்பட்டு செஞ்சாங்க, நம்மளுடைய இந்த அன்றாட வாழ்க்கை இருக்குல்ல, அன்றாட ஓட்டம் இருக்குல்ல, இதுல அந்த அப்ஜெக்டிவ பாதிக்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்னா, இவைகளை கடந்து அதை பார்த்துக்கிட்டு நானு அது எனக்கு வேணும்னு சொல்லி ஓடுறோம். இவைகளை கடந்து நம்ம பார்க்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், இவைகள் நம்முடைய அன்றாட ஓட்டத்தையே பாதிக்கிற காரியங்கள். நம்ம என்ன செய்யணும்னா, ஆக்சுவலா இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தான் அதுக்கு போகணும். நம்ம இதை சால்வ் பண்ணாமலேயே இதுங்களை நம்ம பார்க்கலன்னா அது இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம இதை தாண்டி போகணும்னு ட்ரை பண்றோம். இது நம்மளை டைரக்டா பாதிக்குது. ஊழியர்கள் பாதிப்படையுது. உண்மையிலேயே நல்ல ஊழியர்கள் கூட, நல்ல ஊழியர்கள் கூட ஸ்தம்பிச்சு நிற்கிறத, இறங்குறத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன். முதல் காரியம் என்னன்னு சொன்னாங்க, நம்முடைய உடல் நலனை பற்றி நாம் யோசிக்கிறது கூட கிடையாது. அது மேஜர் ப்ராப்ளம். ஊழியம் செய்யணும்னா என்ன வேணும்? உடம்பு வேணும். ஊழியம் செய்யணும்னா உடம்பு வேணும். உடம்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. நாம இத பத்தி நினைக்காம நம்ம பாட்டுக்கு ஓடணும்னா இது பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம செஞ்சிருக்க வேண்டிய அத்தனையும் அடிமை. இப்போ சில வசனங்கள் இருக்கு, அந்த சில வசனங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில இதை கவனிக்காம போறது ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார். முதல் வசனம் என்னன்னு சொன்னா, பவுல் தீமோத்தேயு எழுதின முதல் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும்
வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சரீர முயற்சிங்கிறது ஒரு மாம்சத்துக்குரிய காரியம், தேவ பக்திங்கிறது ஆவிக்குரிய காரியம். நாங்கெல்லாம் ஆவிக்குரிய மனுஷர்கள், நாங்க ஆவியில பலனடைந்து செயல்படுறவங்க. அதனால நாங்க சரீர முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லைங்கிற ஒரு அபிப்பிராயம் இன்னைக்கு நேற்று இல்லை, இது பல தலைமுறைகளாய் போதிக்கப்பட்டு அதுதான் சத்தியம் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம மத்தியில நிக்குது. இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தோம்னா இது சரீர முயற்சி தேவை இல்லைன்னு சொல்லுகிற வார்த்தை இல்லை. ஆக்சுவலா சரீர முயற்சியையும் தேவ பக்தியையும் ஒப்பிட்டு பேசுகிற வார்த்தை. ஒப்பிட்டு பேசுறதுன்னா என்னது? சரீர முயற்சினா ஆங்கிலத்துல பாடிலி எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கு, அதாவது உடற்பயிற்சி. ஓகே, இப்போ நம்ம சரீர முயற்சி, நான் நல்ல உடற்பயிற்சி செய்யறேன், என்னுடைய உடலை நான் நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க, அது எவ்வளவு நாளைக்கு யூஸ்ஃபுல்? நான் இந்த பூமியில உயிரோட இருக்கிற வரைக்கும் யூஸ்ஃபுல். ஓகே, இன்னும் 50 வருஷம் இருப்போனா 50 வருஷம் இருக்கிறேன்னே வச்சுக்கோங்க. 50 வருஷம் இருந்தா அந்த 50 வருஷத்துக்கு யூஸ்ஃபுல். நான் தேவ பக்தி உள்ளவனா இருந்தா அது எவ்வளவு நாளைக்கு யூஸ்ஃபுல்? இந்த 50 வருஷத்துக்கும் யூஸ்ஃபுல், அதே சமயத்துல நித்தியத்துக்கும் அது யூஸ்ஃபுல். இப்போ இதோட கம்பேர் பண்ணா, இதோட இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா எது பெட்டர்னு தோணுது? இதை விட இது பெட்டர்னு தோணுது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானதுன்னா கொஞ்சம் பிரயோஜனமானதுன்னு அர்த்தம். அது அற்பமானது அர்த்தம், அது அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் பிரயோஜனமானது. ஏன் கொஞ்சம் பிரயோஜனமானது? அது கொஞ்ச காலத்துக்கு தான் பிரயோஜனமானது. தேவ பக்தியானது இந்த கொஞ்ச காலத்துக்கும் பிரயோஜனம், அதுக்கு பின்னாலேயும் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீடு காண்பிக்கிற காரியம். அதுக்காக சரீர முயற்சி தேவையில்லைன்னு பவுல் சொன்னான்னு நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இது தவறா நம்ம புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். மாம்சத்துல பலவீனம் வந்துருது. மாம்சத்துல பலவீனம் வந்த உடனே நம்ம ஒரு வசனம் யூஸ் பண்றோம். என்னன்னு அந்த வசனம் யூஸ் பண்றோம்? சரீரத்துல எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ நான் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். என்ன வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுவேன்? இயேசுவின் தழும்புகளால் அவ்வளவுதான். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றோம். அந்த வசனம் எங்க இருக்கு? 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24 அந்த வசனம், அந்த ஒரு சென்டென்ஸ் தானா? இந்த வசனம் அந்த ஒரு சென்டென்ஸ் தானா? அந்த ஒரு சென்டென்ஸ் இல்ல, இது ஒரு சென்டென்ஸினுடைய பின்பகுதி. அப்ப முன்பகுதி என்னன்னு தெரியுமா வேணாமா? முன்பகுதி என்ன சொல்லுது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை நம்முடைய சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம். ரைட். இப்போ நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் என்னுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார் சொல்லும்போது நான் ஆவிக்குரிய குணம் அடைகிறத பத்தி பேசுதான், மாம்சத்துக்குரிய குணம் அடைகிறத பத்தி பேசுதான். சிம்பிள். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை பத்தி பேசுது, எனக்கு ஆவிக்குரிய விடுதலை பத்தி பேசுது. ஒரு நாள் என் தலைவலி, வயிற்றுவலி, வாந்தி, பேதி, அல்சர் இதை பத்தி எல்லாம் பேசல. ஆனா எனக்கு உடல்ல பலவீனம் வரும்போதெல்லாம் தலைமுறை தலைமுறையா நமக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் அவருடைய தழும்புகளா குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான் 53வது அதிகாரம். ஏசாயா 53வது அதிகாரம் எதை பத்தி பேசுற வசனம்? அவருடைய பாடு, மரணம் நம்முடைய ரட்சிப்பை சம்பாதித்துக் கொடுக்கிறது பத்தி பேசுற வசனம். ஒரு நாளாவது நம்முடைய மூட்டு வலியோ, நம்மளுடைய முதுகு வலியோ, நம்மளுடைய பலவீனத்தையோ பற்றி பேசல. ஆனா நமக்கு அப்படி போதிக்கப்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடல் ரீதியா நம்மளுடைய சுகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, அது சரீர முயற்சி பிரதர், அதெல்லாம் அற்ப பிரயோஜனமானதுன்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கலா நம்மள ஆயத்தப்படுத்திட்டாங்க.
ரெண்டாவது, அதின் பலனாய் நமக்கு பலவீனம் வரும்போது, பிரதர் நீ எதை நம்பணும்னு சொன்னாங்க? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோங்கிற விசுவாசம் வேணும் பிரதர்னு சொல்றாங்க. இது இந்த 2 வசனங்களை தவறா புரிந்து கொள்றதுனால, முதல் வசனம் ஆக்சுவலா சரீர முயற்சி தேவையில்லைன்னு சொல்லாங்க, நாம் அதை அப்படி நினைச்சுக்கிட்டோம். 2வது வசனம் சரீர பிரகாரமான விடுதலை பத்தி பேசல, ஆனா அது சரீர பிரகாரமான விடுதலை என்று சொல்லி நாமளே போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்த வினை என்ன ஆகுது? இன்னைக்கு ஊழியர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பரிதாபமான நிலையில் இருக்கிறத பார்க்க முடியும். நமக்கு ரொம்ப வேண்டியவர் மோசஸ் ராஜசேகர், அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவருக்கு சுகர். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சுகர். அதனால என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் கண்ணு போச்சு. அதனால அடுத்து என்னாச்சு? கிட்னி போச்சு. அதனால அடுத்து என்னாச்சு? சாகுற வயசே கிடையாது. இப்ப அந்த ஊழியம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சா? எங்களுடைய ஸ்தாபனத்தின் ஓனர் அவர் சாகும்போது 70 வயசு. ஆனா கடைசி 10 வருஷம் டயாலிசிஸ்ல இருந்தார். அப்ப எத்தனை வயசுல அவருக்கு கிட்னி போயிடுச்சு? 60 வயசுல போயிடுச்சு. கிட்னி போறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சுகர் வந்திருக்கணும்? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்திருக்கு. இப்போ அவருடைய தழும்புகளால் குணமாகிறீங்கன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட வேண்டியவருக்கு மாத்திரை சாப்பிட விடுறாங்க, அவருக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்க விடாம இப்போ அது கிட்னியை பாதிச்சு அடுத்த 10 வருஷம் அவர் டயாலிசிஸ்ல இருந்தார். எவ்வளவு பணம் செலவாயிருக்கும்ன்றதை யோசித்து பாருங்க. அவர் உலகம் எல்லாம் சுத்துற ஆளு, இந்தியா பூரா சுத்தி வர ஆளு, சேரை விட்டு எழும்ப முடியாத நிலையில உட்கார்ந்து இருந்தார், பலவீனம் அடைஞ்சு. அவரே சொல்லுவார், நான் பஞ்சராகி கிடக்கிறேன்னு சொல்லுவார். நான் பஞ்சராகி உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லுவார். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க போவாருன்னு சொல்றாங்க. வண்டி ஏன் பஞ்சர் ஆச்சு? சாதாரண ஒரு கவனக்குறைவு, அவ்வளவுதான். சாதாரண ஒரு கவனக்குறைவு. இது ஊழியர்கள் மத்தியில நிரம்பி இருக்கிற ஒரு காரியம். இப்ப இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் 50 வயசுங்க இல்லையா? எல்லாரும் 50 வயசு. இப்போ நம்ம மத்தியில நம்மளுடைய சரீரத்தை பத்தி நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவேர்னஸ் இருக்கு, நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு கரிசனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல தான் 2 வீலர் வச்சிருக்கோம்ல, 2 வீலர் என்ன செய்யணும்? ஒழுங்கா ஓடணும்னா என்ன செய்யணும்? சர்வீஸ் இல்ல, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். சர்வீஸ் மெயின்டைன் பண்றதுல ஒண்ணு, கழுவி தொடக்கிறது அது ஒண்ணு, ஆயில் ஊத்துறது ஒண்ணு, பெட்ரோல் இருக்கான்னு பார்த்து ஓட்டுறது ஒண்ணு, ஆயில் இருக்கான்னு பார்த்து ஓட்டுறது ஒண்ணு, சர்வீஸ் பண்றதும் அடுத்து. ஒரு 2 வீலர் பிரச்சனை இல்லாம அதனுடைய ஆயுசு நாள், அந்த வண்டிக்கு 15 வருஷம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். 15 வருஷம் நம்ம ஃபுல்லா அதை யூஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அது பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாம நீங்க காடு மேடு மலை சேரு சகதின்னு இஷ்டம் போல அதை அடிச்சீங்கன்னா, செயின் கூட டைட் பண்றது கிடையாது, இஷ்டம் போல நீங்க நினைச்சா வண்டி எடுத்துக்கிறது, நினைச்சா போறது வரதுன்னு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வண்டி எத்தனை வருஷம் தாங்கும்? 2 வருஷம் 3 வருஷத்துல அது கண்டமாயிடும். 2 வருஷம் 3 வருஷத்துல புது வண்டி கண்டமாயிடும். நான் நேர்ல பார்த்துருக்கேன், அந்த மாதிரி கண்டம் பண்றவங்களே நான் நேர்ல பார்த்துருக்கேன். ஆனா மெயின்டைன் பண்ணாங்க. அது 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எஃப்சி பண்ணி மறுபடியும் 5 வருஷம் ஓட்டினவங்களே நான் பார்த்துருக்கேன். புது வண்டி மாதிரி கிளாஸா இருக்கும். இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு இயந்திரத்தை கொடுத்துருக்கிறார், அது பேர் தான் சரீரம். இந்த இயந்திரத்தை மெயின்டைன் பண்ணா இதுக்கு உண்டான முழு ஆயுசுக்கு இது முழுசா வேலை செய்யும். இதை நான் மெயின்டைன் பண்ணலன்னா என்ன ஆகும்? வேலை செய்யற வரைக்கும் வேலை செய்யும், அதுக்கப்புறம் அது அடி வாங்கி நின்று போயிடும். இப்ப நான் 2 ஊழியக்காரர் 2 ஸ்தாபனத்தை பத்தி தான் பேசுறேன். உங்களுக்கு நிறைய பேரை தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ இப்படியே இருந்தா எப்படிதான் இதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல. நமக்கு ஆண்டவர் வரும்போது
நம்ம நல்லது உத்தமன்னு சொல்லி பாராட்டணும்னா நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம எப்படி செய்யணும்? கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கணும்ல. அதை செய்கிறதுக்கு உண்டான பலன் எங்க கிடைக்குது? இங்கதான் இருக்கு. சாப்பிட வேண்டிய வேலையில சாப்பிடணும். அதை சாப்பிட சொன்னா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் பேசுற பேச்சுன்னு எடுத்துக்க கூடாது. வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னா போடணும், ஆயில் என்ஜின் ஆயில் ஊத்தணும்னா ஊத்தணும். அதை மாம்சத்துக்குரியக்காரன் நினைச்சுக்க கூடாது. காலையில சாப்பிடாம போகிற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிடுறதுக்கு டைம் இல்லையா அவங்களுக்கு. காலையில ஊழியம் இருக்கிறாங்க. அல்சர் வட்டா யார் பார்க்க போறாங்க? யார் கஷ்டப்பட போறாங்க? அவருக்கு அல்சர் வட்டா அவர் யார் கஷ்டப்பட போறாரு? அவர் தான் கஷ்டப்பட போறாரு. அல்சர் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கலாம். அல்சர் தான் வர வேண்டிய வியாதியே கிடையாது, தடுத்திருக்க வேண்டிய வியாதி. சுகர் கண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சுகரை கண்ட்ரோல் பண்ணா நார்மல் பர்சனா கண்டினியூஸா இருக்கலாம். எனக்கு 40 வயசுல கண்டுபிடிச்சாங்க. 40 வயசுல ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ சொல்லும்போது டாக்டர் சொன்னார், ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணி ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு இதை தள்ளி போடலாம்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. எங்க அப்பா 49 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. 49 வயசுல. அதனால எனக்கு 40 வயசு வந்தோடனே நான் ஹை ரிஸ்க் கேட்டகரியில வந்துட்டேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வர முடியும், சுகரும் வர முடியும். ஏன்னா எங்க அப்பாவுக்கு இருக்கிறதுனால. அதனால டாக்டர் சொன்னாரு, நீங்க ஸ்ட்ரிக்டா வாக்கிங்லாம் போய் ஸ்ட்ரிக்டா டயட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா 5 வருஷம் டயபெட்டிஸை தள்ளி போடலாம்னு சொன்னார். இன்னைக்கு எனக்கு வயசு 57. இன்னைக்கும் நான் ப்ரீ டயபெட்டிக்காவே தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு சுகர் கிடையாது. எத்தனை வருஷம் தள்ளி போட்டுருக்கு? 17 வருஷம் தள்ளி போட்டுருக்கு. இப்ப என்னுடைய ஸ்தாபனத்தினுடைய ஓனர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் அன்னைக்கு என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. என் ஒய்ஃபை பார்த்து சொன்னார், என்னம்மா தம்பி இப்படி இழைச்சி போயிட்டாப்ல, நான் வாக்கிங் போய் பாடியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்லி அவர் கிண்டல் பண்றாரு என் ஒய்ஃப் கிட்ட. என்னம்மா தம்பி இப்படி வச்சிருக்கிற, நல்லா சோறு கொடுமா. அப்போ அவன் என் ஒய்ஃப் சொன்னா, இல்லை என்ன டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை போட்டுக்கலாமா, சாப்பிட சொல்லுமா அப்படின்னு சொன்னாரு. விளையாட்டா போச்சு அவருக்கு. ஆனா நான் அதை ப்ரீ டயபெட்டிக்காவே மெயின்டைன் பண்ணிப்பாரு. அவருக்கு அது என்னாச்சு யோசிச்சு பாருங்க. ஊழியத்துக்கு செலவு பண்ண வேண்டிய காசு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்துச்சு. அவரை நம்பி ஆண்டவர் கொடுத்திருந்த பொறுப்பு, அவர் கொடுத்திருந்த கிருபை, இந்த ஸ்தாபனம் எந்த அளவுக்கு போயிருக்க வேண்டியது எதுவுமே போக முடியாத அளவுக்கு அப்படியே அடைச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிருபையை ஆண்டவர் இன்னொருத்தருக்கு கொடுத்து எழுப்பி செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பெற்றுட்டோம்னு ஒத்துக்கிறது தான் சரியாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய சின்ன விஷயங்கள். இதை நம்ம சரீர முயற்சி அவர் அந்த வார்த்தையே சொல்லுவார். எப்படி உடம்பு கண்ட்ரோல் பண்றீங்கன்னு கேட்பாரு. நான் இப்படி எல்லாம் செய்யணும் சரீர முயற்சி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு. இப்போ என்ன ஆச்சு விளைவுகள்? இப்போ நீங்க ஒன்ஸ் கெட்டு போன அப்புறம் எதையுமே சரி பண்ண முடியாது. கெட்டு போன அப்புறம் எதையுமே சரி பண்ண முடியாது. கெட்டு போறதுக்கு முன்னாடி தான் நீங்க கரெக்ட் பண்ண முடியும். இப்போ 2 வீலர்ல ஏதாவது பார்ட்ஸ் கெட்டு போச்சுன்னா என்ஜினே கூட மாத்திடலாம், இல்ல ஸ்பேர் கிடைக்கும், எல்லாத்தையும் மாத்திடலாம். இந்த சிஸ்டம்ல எதையுமே மாற்ற முடியாது. எதையுமே மாற்ற முடியாது. ஏதாவது கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்சர் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? குடலையை மாற்ற முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆபரேஷன் பண்ணி குடலை இந்த பக்கம் அந்த பக்கம் வெட்டி ஒரு துண்டை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு 2 ஜாயிண்ட் போட்டுருவாங்க. ஜாயிண்ட் போட்டு என்ன சொல்லுவாங்க, இனிமேல் வெயிட் தூக்காதீங்க, இனிமேல் இப்படி செய்யாதீங்க, இனிமேல் அப்படி செய்யாதீங்க. 90 வயசு தாத்தா மாதிரி 40 வயசு 50 வயசுலயே நடப்பாங்க. இறந்தாலும் உயிரோடு இருக்கிறோமோங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து வேற வேலைக்கு சாப்பிடுறதுல என்ன கஷ்டம்? ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அஜாக்கிரதை, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்கள் அவர் தடுப்பு இல்லாத குணமாகிறோம்னு சொல்லி, இப்போ அப்படி சொல்லி குணமாயிருக்குதுன்னா சந்தோஷம்.
ஒரு ஊழியருக்கும் ஒரு உடல் உபாயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானும் சேர்ந்து சந்தோஷப்படுறேன். அப்படி இல்ல. எங்க திரும்பினாலும் எல்லாரும் டாக்டர் தான் நினைக்கிறாங்க. நீங்க எந்த ஊழியரை போய் கேளுங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாலும் இவ்வளவு மாத்திரை போடுறாங்க இல்லையா? எனக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு அப்படி ஆகி போச்சு. போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி வடபழனியில் ஒரு ஊழியர் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஊழியை முடிச்சுட்டு அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டேன். வயிற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை பிரதர், நிறைய என்னன்னு கேட்டேன். டயாலிசிஸ் பண்ணிட்டு சொல்றது. ஏன் பிரதர், சுகரான்னு நிர்வாகம் விசாரிச்சேன். ஆமான்னு சொன்னேன். சுகரை ஒரு பெரிய காரியமான நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏதோ எல்லாருக்கும் இருக்குது, நமக்கு இருக்குது, நம்ம கிளப்ல சேர்ந்துட்டோம், நம்மள இப்போ அதுல ஒருத்தர் எனக்கு ஹாஃப் சுகர் கொடுப்பா சக்தி இல்லைன்னு சொல்லி கேட்டு அது ஒரு ஸ்டைலா நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. அது உள்ளே இருந்து நம்மளுடைய நரம்பு முதற்கொண்டு, நம்மளுடைய பல்லு முதற்கொண்டு, நம்மளுடைய தோல் முதற்கொண்டு அத்தனையும் காலி முடியும். கண்ணனுடைய விழித்திரை போயிடும், காலினுடைய உணர்வுகள் போயிடும். அதனாலதான் அவங்களுக்கு புண்ணு வந்தா வலிக்கிறது இல்லை, தெரிகிறது இல்லை, அப்புறம் அந்த புண்ணு குணமாகிறது இல்லை, கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லா காரியமும் பல்லெல்லாம் போயிடும். இதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இது ஒழுங்கே வராது. இப்ப நம்முடைய இந்த ஓட்டத்தை பாதிக்கிற முக்கியமான காரியம் நம்முடைய உடலை பற்றி நாம் கவலையே படாமல் இருக்கிற அஜாக்கிரதை. இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. என்ன செய்யலாம்? 50 வயசு ஆயிடுச்சுன்னு என்ன செய்யலாம்? டாக்டர் எப்போ பார்க்கணுமோ போய் பார்க்கணும். என்ன ஆலோசனை சொல்றாங்களோ எடுத்து செய்யணும். ஏதோ டாக்டர் அவர் குழந்தைக்காக செய்யறாரு, நான் போனேன்னா அவருக்கு சாப்பாடு அதனால வர சொல்றாரு அப்படின்னு நினைச்சு கூடாது. இப்போ இந்த வியாழக்கிழமை கூட நான் அப்பாயின்மெண்ட்டுக்கு போறேன். எல்லாரும் பார்த்துட்டு நார்மலா இருக்குன்னு சொல்ல போறாரு. அதுக்கு நான் 3500 செலவு பண்ண போறேன். எதுக்கு போவேனா? நல்லா தானே இருக்கிறோம், அடுத்த 3 மாசம் கழிச்சு பார்த்துக்கலான்னு நான் இருக்கக்கூடாது. போகணும், எல்லாத்தையும் எடுத்து சரியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடும். அடுத்த 6 மாசம் கழிச்சு வர சொல்ல போறாரு, மறுபடியும் நான் 6 மாசம் கழிச்சு போகணும். இந்த மெயின்டைன் பண்ணாதான், வண்டியை ரெகுலரா சர்வீஸ் பண்ணாதான் வண்டி ஒழுங்கா ஓடும். வேலைக்கு சாப்பிடுறது கஷ்டமே கிடையாது. ஒண்ணு காலையில் சாப்பிட மாட்டேன்றாங்க, அல்லது மத்தியானம் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஆமா, எல்லாத்தையும் தள்ளி போடுறாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கு நடுவுல 3 மணி நேரம் தான் கேப். நீங்க வெளியிலே இருந்தா கூட சாப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கூட ஒரு 2 பிஸ்கெட் ஒரு வாழைப்பழமா சாப்பிட பழக்கம் வச்சுக்கோங்க. அந்த வயிறு காலியா இருக்கக்கூடாது. காலியா இருந்துச்சுன்னா அது அல்சர் கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகளை நீங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு 2 பிஸ்கெட் ஒரு பழம் சாப்பிடுறது கஷ்டம் கிடையாது. இல்ல 50 டீ குடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுங்க, அதெல்லாம் தப்பு. அதெல்லாமே நம்மளுக்கு எடுக்கிறது. டீ குடிச்சு மற்றவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து இதுவே ஊழியமா செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து போய் மற்றவங்களுக்கு எடுக்கிற கதை. அதை டோட்டலா ஸ்டாப் பண்ணுங்க. வேலைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடுற பழக்கம் இருக்கணும். இதை கரெக்ட் பண்ணி நம்ம மருத்துவரை ஒழுங்கா பார்த்து ஒழுங்கா ஃபாலோ மட்டும் பண்ணோம்னா இந்த வண்டிக்கு எவ்வளவு ஆயிரம் அவ்வளவு நாளைக்கு இது பர்ஃபெக்டா ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கலாம். இதை மிஞ்சி வேறதான் அது வேற காரியம். நம்ம அஜாக்கிரதையா இருந்து எடுத்துக்கிறதுன்றது வேற காரியம். ஸோ இதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கேர்ஃபுல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்னுடைய காரியத்தினுடைய பெரிய குழப்பம். ஓகே, அதனால அது என்னுடைய மனசு பாரம். அதனால நான் பகிர்ந்து கொள்றேன். 2வது காரியம் பண விஷயம். ஒரு மாயை இருக்கு. என்ன மாயைன்னா, ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். எங்க சர்ச்சில் தான் எங்களுடைய தலைமை சபையினுடைய போதகர் வந்திருக்கிறார். அவர் மேல இருந்து அனௌன்ஸ் பண்றார், ஊழியர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்கன்னு சொன்னார். ஊழியர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மைக் வாங்கி சொன்னார், முழு நேரம் ஊழியர்கள் எல்லாம் இப்படி வாங்குங்க. இப்ப அவரு ஊழியர்கள் சொல்லிட்டு முழு நேரம் ஊழியர்கள் ஸ்பெசிஃபை பண்ணும்போது
அவர் ஆக்சுவலா என்ன மீன் பண்றாரு? வேலை செய்யாம ஊழியமே தங்களுடைய முழு வேலையாய் வைத்திருக்கிறவங்க எல்லாம் இப்படி வாங்கன்னு சொல்றாரு. அப்போ வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யறவங்க அவருடைய அங்கராதியில என்ன இல்லை? ஊழியர் இல்ல. பைபிள்ல 2 அப்போஸ்தலர் முக்கியமான அப்போஸ்தலர். ஒண்ணு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக கையளிக்கப்பட்டவர், இன்னொருத்தர் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலனாக கையளிக்கப்பட்டவர். முதல் ஆள் யாரு? பேதுரு. இரண்டாவது ஆள் யாரு? பவுல். பேதுரு முழு நேர ஊழியக்காரர். பவுல் வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சிருக்கார். இப்ப எங்களுடைய தலைமை போதகரின் படி பேதுரு தான் இப்படி வந்துடணும். பவுலுக்கு எல்லாம் இங்க இடம் கிடையாது. பவுல் அங்கதான் வரணும். இது ஒரு மாய். வேதத்தின் படியே வேலை செய்துகிட்டு ஊழியம் செய்கிறது விசுவாச குறைச்சல் கிடையாது. நமக்கு அப்படியே போதிச்சு நம்மள ஒரு வழி பண்ணிடுறாங்க. நீ வேலை செஞ்சு அந்த ஊதியத்தை நம்பி செஞ்சனா நீங்க ஆண்டவரை நம்பி இல்லைன்னு அர்த்தம். நீ வேற எதையும் நம்பாம முழுமையா விசுவாசத்துல வந்தாதான் ஊழியக்காரன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்களுக்கு ஊழியக்காரனே கிடையாது. அவனுக்கு விசுவாச குறைச்சலே இருக்கு. அவனுடைய தேவையை அவனே சந்திக்க வேண்டியிருந்துச்சு, தேவன் சந்திக்கல. இது ஏத்துக்க முடியுமா? வேதத்தின்படி ஏத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஏத்துக்கிறோம்? இப்ப நம்ம ஊழியமே வேண்டாம்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு செஞ்சாதான் ஊழியம், வேற உத்தியோகமே இல்லாம செஞ்சா ஊழியம் சொல்லிட்டு இப்ப இதுல எனக்கு வருமானம் வருதுன்னு வரணும்னு நம்ம தேடுறோம் இல்ல? அப்ப வரணும்னா நம்ம மன சோர்வு அடைகிறோம் இல்ல? வேலையாடு தன் கூலிக்கு மாத்திரனா இருக்கிறான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் உனக்கு குறைவு இல்லாம நடத்துவேன்னு சொல்லும் போது அது குறைவு வரும்போது நமக்கு யார் மேல மனசு வருத்தம் வருது? ஆண்டவர் மேலதான் மனசு வருத்தம் வரும். ஏன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேலையாடு கூலிக்கு மாத்திரனா இருக்கிறான், நான் வேலை செஞ்சா கூலி கிடைக்கணும். அப்போ கூலி கிடைக்கலன்னா நான் வேலை சரியா செய்யலன்ற மாதிரி ஆயிடுது. இப்போ இது ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லல, நாம் அப்படியா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான் காரியம். ஆண்டவர் அப்படிதான் செய்ய சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு எலியா போஸ்ட் மாதிரி எப்படி ஆகிட்டு செஞ்சுட்டு போயிடுவார். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல, ஆண்டவர் அப்படி சொல்லல. கர்த்தர் சொல்லாததை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுத்த ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் நம்ம சிஸ்டம் படி வந்து நம்மளுடைய காரியங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அது நடக்காத விஷயம். அதனால சோர்வுகள் உண்டாகும் போது பிரச்சனைகள் வருது, குடும்பங்கள்ல அதனுடைய பாதிப்பு வெளிவருது, எல்லா காரியங்களும் அது நிம்மதி சமாதானங்கிறது அடி வாங்கி போகுது. ஸோ இந்த கான்செப்டை கம்ப்ளீட்டா நம்ம மனசுல இருந்து எடுத்துருந்தோம். 2 அப்போஸ்தலருமே அப்போஸ்தலர் தான், 2 பேருமே ஊழியக்காரர் தான்ங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ ஊதியம் வாங்கி ஊழியம் செய்கிறவங்களை நம்ம குறைச்சி நினைக்கிறத நிறுத்திக்கணும். 2வது, ஆண்டவரை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, அதனால நான் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்தி வரவும் கூடாது. வேலை செய்ய சொன்னா வேலையும் செய்யணும், ஊழியம் செய்யணும்னா ஊழியமும் செய்யணும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருக்கு. முன்னாடி கூட ரொம்ப மோசமா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. போன வாரம் கூட ஒருத்தர்கிட்ட பேசுனேன், மதுரையில இருந்து ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட பேசினார். அப்போ அவர் பேசும்போது சொன்னார், ஐயா